யோசுவா 12ஆம் அதிகாரம். 1. யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையிலெல்லாமுள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறிய அடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்தரித்துக் கொண்டார்கள். 2. அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேர் தொடங்கி ஆற்றின் நடுமையமும் பாதி கீலேயாத்துமுட்பட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாப்போக்கு ஆறு மட்டுமுள்ள தேசத்தையும். 3. சமனான வெளிதுவக்கி கிழக்கே இருக்கிற கின்னரோத் கடல் மட்டும் பெத்தியசிமோத் வழியாய் கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்புக்கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோபிஸ்காவுக்கு தாழ்வாயிருக்கிற தேசத்தையும் ஆண்டான். 4. இராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓக்கின் எல்லையையும் சுதந்தரித்துக் கொண்டார்கள். அவன் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் வாசம் பண்ணி. 5. எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மாகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையாயிருந்த பாதி கீலேயாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான். 6. அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தார்கள். அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்துக்கும் சுதந்தரமாக கொடுத்தான். 7. யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்கிலுள்ள பாகால்காத் முதற்கொண்டு சேயீருக்கு ஏறிப்போகிற ஆலாக் மலை மட்டும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைகளுக்கடுத்த புறங்களிலும் வனாந்தரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும். 8. யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்தரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில். 9. எரிகோவின் ராஜா 1, பெத்தேலுக்கு அருகான ஆயையின் ராஜா 1. 10. எருசலேமின் ராஜா 1, எப்பிரோனின் ராஜா 1. 11. எர்மூத்தின் ராஜா 1, லாகீசின் ராஜா 1. 12. எக்லோனின் ராஜா 1, கேசேரின் ராஜா 1. 13. தெபீரின் ராஜா 1, கெதேரின் ராஜா 1. 14. உர்மாவின் ராஜா 1, ஆராதின் ராஜா 1. 15. லிப்னாவின் ராஜா 1, அதுல்லாமின் ராஜா 1. 16. மக்கேதாவின் ராஜா 1, பெத்தேலின் ராஜா 1. 17. தப்புவாவின் ராஜா 1, எப்பேரின் ராஜா 1. 18. ஆப்பெக்கின் ராஜா 1, லசரோனின் ராஜா 1. 19. மாதோனின் ராஜா 1, ஆத்சோரின் ராஜா 1. 20. சிம்ரோன் மேரோனின் ராஜா 1, அக்சாபின் ராஜா 1. 21. தானாகின் ராஜா 1, மெகிதோவின் ராஜா 1. 22. கேதேசின் ராஜா 1, கர்மேலுக்கடுத்த யொக்னியாமின் ராஜா 1. 23. தோரின் கரையைச் சேர்ந்த தோரின் ராஜா 1, கில்காலுக்கடுத்த ஜாதிகளின் ராஜா 1. 24. திர்சாவின் ராஜா 1. ஆக இவர்களெல்லாரும் 31 ராஜாக்கள். யோசுவா 13ஆம் அதிகாரம். 1. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. 2. மீதியாயிருக்கிற தேசம் எவையெனில் எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறுதுவக்கி கானானியரைச் சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமுள்ள பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும் கெசூரிம் முழுவதும். 3. காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களிலிருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும் ஆவியரின் நாடும். 4. தெற்கே துவக்கி ஆப்பெக் மட்டும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும் சீதோனியருக்கடுத்த மெயாரா நாடும். 5. கிப்ளியரின் நாடும் சூரியோதயபுரத்தில் எர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கு மட்டுமுள்ள லீபனோன் முழுவதும். 6. லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத்மாயிம் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும்தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்தரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். 7. ஆதலால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்துக்கும் சுதந்தரமாக பங்கிடு என்றார். 8. மனாசேயின் பாதிக்கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்தரத்தை அடைந்து தீர்ந்தது. அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். 9. அர்னோன் ஆற்றங்கரையிலிருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியிலிருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டுமிருக்கிற மெதெபாவின் சமனான பூமி யாவையும். 10. எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும். 11.
கீலேயாத்தையும் கெசூரியர் மாகாத்தியருடைய எல்லையிலுள்ள நாட்டையும் எர்மோன் மலை முழுவதையும். 12 அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறிய அடித்துத் துரத்தின இராட்சதரில் மீதியாயிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்குச் சல்கா மட்டுமிருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான். 13 இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்திவிடவில்லை. கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள்வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள். 14 லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்தரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குச் சொன்னபடியே அவருடைய தகனபலிகளே அவர்களுடைய சுதந்தரம். 15 மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்குத்தக்கதாகச் சுதந்தரம் கொடுத்தான். 16 அர்னோன் ஆற்றங்கரையிலிருக்கிற ஆரோவேரும் ஆற்றின் மத்தியிலிருக்கிற பட்டணம் தொடங்கி மெதெபா வரைக்குமுள்ள சமபூமி முழுவதும். 17 சமபூமியிலிருக்கிற எஸ்போனும் அதின் எல்லா பட்டணங்களுமாகிய தீபோன் பாமோத்பாகால் பெத்பாகால் மேயோன். 18 யாகஜா கெதெமோத் மேபாகாத். 19 கீரியாத்தாயிம் சிப்மா பள்ளத்தாக்கின் மலையிலுள்ள செரேசகார். 20 பெத்பேயோர் அஸ்தோத்பிஸ்கா பெத்யசிமோத் முதலான. 21 சமபூமியிலுள்ள எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீகோன் என்னும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. அந்த சீகோனையும் தேசத்திலே குடியிருந்து சீகோனின் அதிபதியாயிருந்த எவி ரெக்கேம் சூர் ஊர் ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான். 22 இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடுங்கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறிச்சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். 23 அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்தரம். 24 காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்குத்தக்கதாக கொடுத்தது என்னவெனில். 25 யாசேரும் கீலேயாத்தின் சகல பட்டணங்களும் ரபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டுமுள்ள அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும். 26 எஸ்போன் துவக்கி ராமாத்மிஸ்பே மட்டும் பெத்தொனீம் வரைக்கும் இருக்கிறதும் மகனாயிம் துவக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும். 27 எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கிலிருக்கிற பெத்தாராமும் பெத்னிம்ராவும். சுக்கோத்தும் சாப்போனும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும் கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கின்னரேத் கடலின் கடையாந்தர மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. 28 இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காத் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுதந்தரம். 29 மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்குத்தக்கதாக கொடுத்தான். 30 மகனாயிம் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு ராஜ்யமாயிருக்கிற பாசான் முழுவதும் பாசானிலுள்ள யாவீரின் சகல ஊர்களுமான 60 பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. 31 பாதி கீலேயாத்தையும் பாசானிலே அஸ்தரோத் எத்ரேயி என்னும் ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே கொடுத்தான். 32 மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான வெளிகளில் சுதந்தரமாக கொடுத்தவைகள் இவைகளே. 33 லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்தரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குச் சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்தரம். யோசுவா 14ஆம் அதிகாரம். 1 கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்தரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயைக் கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 2 9 கோத்திரங்களுக்கும் சுதந்தரமாக பங்கிட்டார்கள். 3 மற்ற 2 கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்தரம் கொடுத்திருந்தான். லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்தரம் கொடுக்கவில்லை. 4 மனாசே எப்பிராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்களானார்கள். ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடுமாடுகள் முதலான சொத்துக்காக வெளிநிலங்களையுமாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். 5 கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். 6 அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ்பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். 7 தேசத்தை வேவுபார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ்பர்னேயாவிலிருந்து அனுப்புகிறபோது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்திலுள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். 8
ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். 9. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்கக் கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். 10. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாயிருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. 12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடிருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்திவிடுவேன் என்றான். 13. அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்பிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். 14. ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்பிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. 15. முன்னே எப்பிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேரிருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. யோசுவா 15ஆம் அதிகாரம். 1. யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்குவீதமாவது ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன்வனாந்தரமே தென்புறத்தின் கடையெல்லை. 2. தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாயிருக்கிற முனைதுவக்கி. 3. தென்புறத்திலிருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கேயிருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ்பர்னேயாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் 4. அஸ்மோனுக்கும் அங்கேயிருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும். இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான். 5. கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்புக்கடல். வடபுறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் இருக்கிற கடலின் முனைதுவக்கி. 6. பெத்தேக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத்தரபாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறிப்போய் 7. அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதும்மீமின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு நேராகவும் அங்கேயிருந்த என்சேமேசின் தண்ணீரிடத்துக்கும் போய் ரொகேல் என்னும் கிணற்றுக்குச் சென்று 8. அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற இராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னோம் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரமட்டும் ஏறிப்போய் 9. அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெத்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்பெரோன் மலையின் பட்டணங்களுக்குச் சென்று கீரியாத்தேயாரீமாகிய பாலாவுக்கு போய் 10. பாலாவிலிருந்து மேற்கே சேயீர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோனாகிய ஏயாரீம் மலைக்கு பக்கமாக போய் பெத்ஷிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் 11. அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய்ச் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலாமலையை கடந்து யாப்னியேலுக்குச் சென்று கடலிலே முடியும். 12. மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே. இது யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலுமிருக்கும் எல்லை. 13. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். 14. அங்கேயிருந்த சேசாய் அகீமான் தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு 15. அங்கேயிருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத்செப்பேர். 16. கீரியாத்செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அச்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். 17. அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அச்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். 18. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். 19. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரவேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தரவேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். 20. யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் 21.
கடையாந்தர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்செயேல், ஏதேர், யாகூர். 22 ஹீனா, திமோனா, ஆதாதா. 23 கேதேஸ், ஆத்சோர், இத்னான். 24 ஷீ, தேலெம், பெயாலோத். 25 ஆத்சோர், அதாத்தா, கீரியோ, எஸ்ரோன் என்னும் ஆத்சோர். 26 ஆமாம், சேமா, மொலாதா. 27 ஆச்சார்காதா, எஸ்மோன், பெத்பாலேத். 28 ஆச்சார்சுவால், பெயர்செபா, பிசியோத்தியா. 29 பாலா, ஈயிம், ஆத்சேம். 30 எல்தோலாத், கெசில், உர்மா. 31 சிக்லாக், மத்மன்னா, சன்சன்னா. 32 லெபாயோ, சில்லீம், ஆயின், ரிம்மோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 29. 33 பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல், சோரியா, அஷ்னா. 34 சனோகா, என்கன்னீம், தப்புவா, ஏனாம். 35 எர்மூத், அதுல்லாம், சோக்கோ, அசேக்கா. 36 சாராயிம், அதித்தாயிம், கெதேரா, கேதெரொத்தாயிம் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 14. 37 சேனான், அதாஷா, மிக்தால்காத். 38 திலியான், மிஸ்பே, யோக்ரேயேல். 39 லாகீஸ், போஸ்காத், எக்லோன். 40 காபோன், லகமாம், கித்லீஷ். 41 கெதெரோத், பெத்ராகோன், நாகமா, மக்கேதா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 16. 42 லிப்னா, ஏத்தேர், ஆஷான். 43 இப்தா, அஸ்னா, நெத்சீப். 44 கேகிலா, அக்சீப், மரேஷா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. 45 எக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும். 46 எக்ரோன் துவக்கிச் சமுத்திரம் மட்டும் அஸ்தோத்தின் புறத்திலிருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும். 47 அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும், காசாவும் எகிப்தின் நதி மட்டுமிருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே, பெரிய சமுத்திரமே எல்லை. 48 மலைகளில் சாமீர், யாத்தீர், சோக்கோ. 49 தன்னா, தெபீர் என்னப்பட்ட கீரியாத் சன்னா. 50 ஆனாப், எஸ்தெமோ, ஆனீம். 51 கோசேன், ஓலோன், குளோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 11. 52 அராப், தூமா, எஷியான். 53 யானூம், பெத்தப்புவா, ஆப்பெக்கா. 54 உந்தா, எபிரோனாகிய கீரியாத் அர்பா, சீயோர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. 55 மாகோன், கர்மேல், சீப், யுத்தா. 56 எஸ்ரியேல், யொக்தேயாம், சனோகா. 57 காயின், கிபியா, திம்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 10. 58 அல்கோல், பெச்சூர், கெதோர். 59 மகாராத், பெத்தானோத், எல்தெகோன் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. 60 கீரியாத்தேயாரீமாகிய கீரியாத் பாகால், ரபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 2. 61 வனாந்தரத்தில் பெதரபா, மித்தீன், செக்காக்கா. 62 நிப்சான், உப்புப்பட்டணம், என்கேதி இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. 63 எருசலேமிலே குடியிருந்த எப்பூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எப்பூசியர் யூதா புத்திரரோடே எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.